ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பராக ஓரியோ பிஸ்கெட்ஸ் வச்சு நம்ம வந்து கேக் தாங்க பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கேக் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி 3 ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் வந்து எடுத்துருக்கேங்க, சின்ன பேக்கெட்டு. இப்போ இது எல்லாமே மிக்சர் ஜாரில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து உடச்சி விட்டுக்கிறேன் பிஸ்கெட்டை. நீங்கள் வந்து ஓரியோ பிஸ்கெட் தான் வாங்கணுன்னு இல்லைங்க, உங்களுக்கு சாக்லேட் பிஸ்கெட்டு என்ன அவைலபிளாக இருக்கோ அது வாங்கிக்கோங்க. இப்போது உடச்சி வச்ச பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கணுங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுலில் வந்து ஊற்றிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம வந்து மில்க் ஊற்றணுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுத்தமாக வந்து லம்ஸே இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இப்போ இந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூட நான் வந்து எனக்கு எவ்வளோ பால் தேவையோ அதை ஊற்றிட்டு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேங்க. நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கெட்டில் செஞ்சாலும் க்ரீம் வச்சுருக்கிற பிஸ்கெட்டாக வந்து வாங்கி செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து சர்க்கரைலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் க்ரீம் வச்ச பிஸ்கெட்டாக வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இது பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து இட்லிக்கு பேட்டர்லாம் இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குங்க இது. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போது கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த இட்லி கேக் வந்து சரியாக வராது. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணாங்க. நான் இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பி வரும் நல்லா. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எதாவது லம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். பேக்கிங் பவுடர் போட்டு ரொம்ப நேரம் வந்து அப்படியே வைக்கக்கூடாதுங்க. நம்ம மிக்ஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இட்லி பேனில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இட்லி தட்டையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க எல்லா சைட்ஸும். இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்துலேயுமே வந்து ஃபில் பண்ணிடலாங்க. நீங்கள் இந்த பேட்டர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கரை வந்து நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுருங்க. இந்த பேட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வைக்க உங்களுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸோ அதனால் வந்து இட்லி குக்கரை வந்து முன்னாடியே வந்து சூடு பண்ணி வச்சுருங்க ரெடியாக. இப்போது நான் இந்த இட்லி தட்டையில் எல்லாத்துலேயுமே ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் டைரி மில்க் சாக்லேட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து சின்ன சின்னதாக உடச்சி அதில் இது உள்ளே எல்லாமே வச்சிடுறேங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பேட்டரை வந்து பார்த்திங்கன்னா அது மேலே வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து இட்லி சாக்கோலாவா கேக் வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நார்மலாக கேக் பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இல்லைங்க. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, நிஜமாலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு. நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜெம்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. இது இப்போது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. உள்ளே நம்ம வச்ச டைரி மில்க் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே இது பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பிஸ்கெட் வச்சு எவ்வளோ சூப்பரான கேக் வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க. மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.